ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, என் செல்ல குழந்தையான உனக்கு ரொம்ப நாள் அதிர்ஷ்டமே இல்லை, நல்லதே நடக்கலை, நீ புலம்பிக்கிட்டே இருந்ததுனால தான் அதிர்ஷ்ட தேவதை உனக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஆம் என் செல்லமே, மங்களகரமான மஞ்சளையும் உனக்கு வெற்றியை தரப்போகிற குங்குமத்தையும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மலரையும் நான் ஏந்தி கொண்டு எடுத்துக்கொண்டு வந்ததே இந்த மஞ்சள் குங்குமம் பூ என்கிற விஷயம் உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக மாறுவதற்காக தான். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, ஆனா இப்போது இந்த மஞ்சள் குங்குமத்தையும் மலரையும் தொட்ட உனக்கு அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவுல வந்து சேரத்தான் போகுது. உன் வலிமையை உயர்த்தி உன் வாழ்க்கையையும் உயர்த்தி காட்டுவதற்காக நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தவறும்படியோ, அதாவது நீ தவறான வழியில போகும்படியோ, வாழ்க்கையில தோக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து என் செல்ல பிள்ளையான உன்னை நல்லா வாழ வைக்க போறேன். என் அன்பு குழந்தையான நீ கஷ்டப்படும் போதும், யாருடைய வார்த்தைகளால் காயப்படும் போதும் அதற்குரிய விஷயத்தை நான் செய்யாம விட்டுட மாட்டேன். யார் உனக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தாங்களோ அவங்க என் கோபத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்ச உனக்கு மருந்தாக நான் இருப்பேன் என் செல்லமே. உனக்கு ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து நீ செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். முதல்ல என் முகத்தை பார்த்துட்டு தான் யாரா இருந்தாலும் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கணும். ஏன்னா உனக்கு தீங்கு செய்ய யாராவது ஒரு அடி உன் முன்னை நோக்கி நெருங்கி வந்தாங்கன்னா உனக்கு முன்னால நான் வந்து நின்றுடுவேன். என்னை மீறி எந்த தீங்கு முன்னை நெருங்க விட மாட்டேன் என் செல்லமே. நீ இப்போ உன் வாழ்க்கையில எந்த விஷயத்தை பார்த்து மனசுக்குள்ள பயப்படுறியோ, பதட்டம் அடைகிறாயோ, அதை எல்லாவற்றையும் தூள் தூளாய் நொறுக்க போறேன். உன்னை தடுக்க நினைப்பவர்களையும், உன்னை ஜெயிக்க விடாம தடுப்பவர்களையும், உனக்கு கண்ணீரை வரவழைப்பவர்களையும் நான் ஒருபோதும் பார்த்துக்கிட்டு பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த உன்னை காக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? அதனால தான் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக அதிர்ஷ்ட தேவதையை உனக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். என்னை நம்புபவர்கள், வணங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒருபோதும் வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டாங்க. உனக்கு யாராவது உயர்வை கொடுக்க நினைச்சா உனக்கான உயர்வை அவர்கள் கொடுப்பதற்கு பலனாக நன்மையை கொடுப்பேன். உன்னை யாராவது உசுப்பேத்துனா அவர்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுக்கு எதிராக நானே களமிறங்கி விடுவேன் என் செல்லமே. யாராவது வேணும்னே உன்னை குறை சொன்னாலும், உன் மீது பழி போட்டாலும், அவதூறாக பேசினாலும் அந்த குறை சொன்ன நாக்குகளை நான் சும்மா விடமாட்டேன். நீ கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்காக முயற்சி செய்யும் போது அது நல்லபடியாக நடக்கணுமேனு பிரயத்தனம் படும்போது உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்கள நான் அமைதியாக பார்த்துக்கிட்டும் இருக்க மாட்டேன். உன் எதிரிகளை நொறுக்கி பகைவர்களை அழித்து உனக்கான நல்லதை நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னை பயமுறுத்தும் விஷயங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என் கைகளால் சுழற்றி தூக்கி எறிஞ்சிடுவேன். அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் குழந்தையான நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் கும்மாளமும் கொண்டாட்டமுமாக இருப்பதற்காக தான் நான் உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். உன்னை யாராவது கீழே தள்ளிவிட நினச்சா, தள்ளிவிட நினைக்கிற அந்த கைகளை நான் கலற்றி எரிஞ்சிருவேன் என் செல்லமே. உன் வெற்றியை யார் தடுக்க முயற்சி செஞ்சாலும் அவர்களுக்கு தான் அது தோல்வியை தரும் தவிர நீ எந்த விதத்திலும் வெற்றி பெறாமல் இருக்க மாட்ட. உன்னை குறை சொல்லக்கூடிய யோகியதையும் அந்த தகுதியையும் இங்கு யாருக்கும் கொடுக்கல. அவங்களே சரியா ஒழுங்கா இல்லாத போது என் அன்பு பிள்ளையான உன்னை யாரும் குறை சொல்ல நான் விட்டுட மாட்டேன். உன் பயத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நியாயத்தை கிடைக்கச் செய்வேன். உனக்கான நல்லதையும் கூட இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுக்கிறேன். உனக்கு பின்னால் நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சமாளிப்பேன். கஷ்டம் உன்னை தாக்க வந்தாலும் என்னை தாண்டிதான் உன்னை நெருங்க முடியும். அந்த கஷ்டம் என் கோபத்தை தாங்கிக் கொள்ளவோ தாண்டி வரவோ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால இனி எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில கஷ்டம் உன்னை நெருங்காது. உன்னை தாழ்த்தியவர்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து அவர்களை தாழ்த்தி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயத்திலும் தடையோ பிரச்சனைகளோ வர விட மாட்டேன். கல்லு கூட
எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் உன்னை தாக்க வருதுன்னா என் முன்னால நொறுங்கி தூள் தூளா உடஞ்சு போயிடும். உன் கண்ணீரையும் உன் கோபத்தையும் உன் வாழ்க்கை பாதையையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். நீ இன்னும் இன்னும் மேலே உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சு வாழும்படி அனைத்தையும் சரி செஞ்சு தடைகளை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமே. எந்த பயம் உன்னை நெருங்கி வந்தாலும் அது புழு மாதிரி நசுங்கி போகும். என் குழந்தையான நீ முன்னாலே போனினா இந்த உலகமே உனக்கு பின்னால் உன்னை பின்பற்றி வரும்படி நான் செய்வேன். உன்னை புண்படுத்த நினைக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய கோபத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். யாரும் யாருடைய செயலும் எவருடைய வார்த்தைகளும் உன் மனம் நோகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ கண்ணீர் விட்டினா அது என் ரத்தத்தை கொதிக்க வைக்கிறதல்லவா? எதுக்காகவும் கலங்காத, கண்ணீர் வடிக்காத. இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையா இருக்கும்போது அதைவிட வேறென்ன உனக்கு வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் இங்கு தடுக்க முடியாது. நீ அனுபவிக்கும் துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை மிகப்பெரிய பலனாக நான் கொடுக்க போகிறேன். உன்னை விளையாட்டாக எடுத்துக்கிட்டவங்க யாராக இருந்தாலும் நான் அவர்களை விளையாட்டாக விடமாட்டேன். உன் அமைதியை கெடுப்பவர்கள் என் கோபத்திலிருந்து தப்ப முடியாது. உனக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுப்பவர்கள் என்னுடைய அருளிலிருந்து தப்ப முடியாது. மொத்தத்தில் என் செல்லப்பிள்ளையான உனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நான் நன்மையை கொடுப்பேன். கெடுதல் செய்ய நினச்சாலே அவர்களை ஒரு வழி பண்ணிடுவேன் என் செல்லமே. உன்னை தாழ்வாக பேசி நகைச்சுவைன்னு சொல்லி சிரித்தவங்க எல்லாமே என் கண்களில் பட்டு இப்போது பொசுங்க போகிறாங்க. யார் உன்னை கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிக்கும்படியும் எகத்தாளமாக ஏளனமாக பேசும்படியும் உனக்கு முன்னால் ஒரு பேச்சும் பின்னால் ஒரு பேச்சும் பேசும்படியும் இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன். உன்னை பயமுறுத்துவது நிழலாகவே இருந்தாலும் அதை நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். என் அன்பு குழந்தை, உன்னை யார் காயப்படுத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது என் செல்லமே. உன்னை நல்லா உயர்வாக்க நினைச்சவர்கள் வாழ்வில் உயர்வு பெறுவார்கள். உன்னை தவறாக மதித்தவர்கள் என் தீர்ப்பை பார்ப்பார்கள். நீ நடந்து போகிற பாதையில் யார் உனக்கு கல்லையும் முள்ளையும் காயப்படுத்துவதற்காக போட்டாலும் அவர்களுடைய பாதத்திலேயே அது முள்ளாக குத்தும்படி நான் செய்வேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்கிற மாதிரி உனக்கு எதிராக யார் எதை செஞ்சாலும் அதற்குரிய பாவமும் தண்டனையும் அவர்களை போய் சேரும். உன் உழைப்பையும் உன் முயற்சியையும் கேலி செய்பவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை யார் எங்கே கீழே தள்ளி விட்டாங்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இனிமே உன்னை யாரும் பயமுறுத்த முடியாது. நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன். உன்னுடைய தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். உன்னை மறுபடியும் சிரித்து சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை யார் அவமதித்தாலும் அவர்கள் என் கோபத்தை பார்ப்பாங்க. அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தவறே செய்யாத என் செல்ல பிள்ளையான நீ துன்பப்படும்படியும் துயரப்படும்படியும் நான் விட்டுட மாட்டேன். என் பேரை நீ சொன்னினாலே எதிரிகளும் குலை நடுங்கி போவாங்க என் செல்லமே. உன் குரல் பலவீனமாக இருந்தாலும் உனக்கு பேச தயக்கமாக இருந்தாலும் எதையாவது கேட்க நீ தயங்கும் போது என்னுடைய குரல் உனக்காக ஒலிக்கும். யாராலும் உன்னை கீழே விழுக வைக்க முடியாது. ஏன்னா உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை காயப்படுத்தினவங்க அவர்கள் செய்த கர்மாவுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிரு. நீ முன்னே செல்வதற்கு முன்பாக நான் புயலையே உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். என் குழந்தையான உனக்கு எதிராக யார் இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா விட்டுட மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையாகி உன்னை நசுக்க நினச்சவங்க என் பார்வையால் சாம்பலாகி போவார்கள். நீ சொர்க்கம் போல சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும் பொழுதற்காகவே நரகமான கெட்ட விஷயங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை பயமுறுத்த வந்த எந்த விஷயத்தையும் உன் வாழ்வின் இருளையும் நான் ஒருவதும் விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை தாக்குகிற அலைக்கும் எல்லாம் நான் சுனாமியாக இருந்து பதில் சொல்லுவேன். உன்னை அழிக்க தாக்க கீழே தள்ளிவிட யார் வந்தாலும் எது வந்தாலும் நான் அதை ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் எதிரிகள் நடுங்கு போடி உன்னுடைய எதிரிகளை வாயடைத்து வியந்து போகும்படி
உனக்கான வாழ்க்கைக்கான உயர்வை நான் தரப்போறேன். உன் துன்பத்தை யாரும் காணவில்லை என்றாலும் என் கோபம் அதை காணும். என் கோபத்தால் உன் துன்பத்தை தகர்த்தெறிந்து உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுப்பேன். உன் நெஞ்சத்தை நொறுக்கும்படி செய்பவர்களையெல்லாம் நான் நொறுக்கி தள்ளிடுவேன். நீ அழுத ஒவ்வொரு துளி கண்ணீரும் என்னுடைய ஆயுதத்திற்கு எரிபொருள்தான். உன் கண்ணீரை காணாமல் போகச் செய்து என் ஆயுதத்தால் உன்னை அமைதியாக்கி, அதாவது என் ஆயுதமாக நான் இங்கே அருளை தான் சொல்கிறேன். என் அருளால் உன்னை அமைதியாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ சந்தோஷமாக சிரித்து மகிழும்படி நான் செய்கிறேன். நீ கீழே விழுகணும்னு நினச்சி உன்னை தள்ளி விடுறவங்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக தண்டனை கொடுப்பேன். உன் எதிர்பார்ப்பை புதைக்க முயற்சி செய்பவர்கள் தானே புதையுண்டு போவார்கள். உன்னை காயப்படுத்துவது நிழலாக இருந்தாலும் அந்த நிழலை நான் அழிச்சிருவேன். உன்னுடைய எதிரிகள் என் பேரை கேட்டாலே நடுங்கணும். உன்னை தாழ்த்த நினச்சவங்க உன் காலடியில் விழுந்து கிடப்பாங்க என் செல்லமே. உனக்காக இந்த வராகியம்மா துணையாக இருக்கும்போது இனி யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க நினச்சாலும் நான் அதை விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு முன்னால் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சாம்பலாக நொறுங்க போகுது, பொசுங்க போகுது. உன்னை காக்க புயல் போல இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் மனதை நொறுக்குபவர்கள், உன் மனசு கஷ்டப்படுத்துகிறவங்க, காயப்படுத்துகிறவங்க இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட முடியாது. உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி காட்டுறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை அழகாய் இருக்கும்படியும் அமைதியாய் மாறும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன். என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மாய் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே. எவ்வளவு பெரிய தடையும் தடங்கல்களும் வந்தாலும் அத்தனையையும் உடைத்தெறிந்து உனக்கான சக்தியை நான் கொடுப்பேன். பயமும் பதட்டமும் குழப்பமும் இது இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். வராகி உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலகி போகும். ஏன் ஆசீர்வாதத்தோட நீ அழகான வாழ்க்கையை வாழ்வதை இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நம்பிக்கை ஒளியை கொடுப்பேன். இன்னும் இன்னும் அதிகமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே. நான் எழுந்து வந்தேன்னா எதிரிகள் அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த வராகி அம்மாவின் தீப்பொறி பறக்கும் கண்களை பார்த்தாலே எதிரிகள் எல்லாம் பொசுங்கி போயிடணும். அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். என் பார்வை ஒன்றே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுத்துடும். எதிரி எவ்வளவு பெரிய பலமுள்ள ஆளாக இருந்தாலும் அதுக்காக நீ பயப்பட வேணாம். தைரியத்தோடு அனைத்து தடைகளையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஓம் ஸ்ரீ வராகி தாயே.